காசி சீரியல் நெக்கான எபிசோடில் ரவி வந்து ஸ்ருதிக்கிட்டே கேட்பாங்க, எங்கள் அப்பா வந்து இப்போ குழந்தை பெற்றுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதான கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, நான் முதல்ல சொன்னதான் இப்போவும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கனகா வந்து மனோஜை தேடி கடைக்கு வந்திருப்பாங்க. அப்போ அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. சரி எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, போ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு போவார். அப்போ ரோஹிணியும் வருவாங்க. இந்த பொண்ணு எதுக்கு இங்கே வந்திருக்குன்னு சொல்லும்போது, அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்காரரையே காட்டிடுவாங்க. அவருக்கு ஷாக் ஆயிரும். அதுக்கப்புறம் எனக்கு அந்த பணத்தை நீ சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணி தந்தேன்னு வச்சுக்கோயேன், அந்த ஊரை விட்டே கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி சொல்லுவாங்க. அதுக்கு தான் நானும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் சொல்வார். இன்னொரு பக்கம் முத்துமீனா 2 பேருமே ஸ்வேதா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர் வந்து லவ்வை சொன்னார்ல, நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு, எதனாலும் உடனே முடிவெடுக்க முடியாது, கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதையுமே அவர்கிட்ட சொன்ன உடனே நான் எவ்வளோ நாள்னாலும் வெயிட் பண்ணுறேங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் மனோஜுக்கும் கனகாக்கும் வந்து ரூம் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து மனோஜுக்கு பிடிக்காது. அவர் வந்து சொல்வார், இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம், பேசாமல் நீங்கள் எனக்கு அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா டைவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுவார். அப்போ அந்த ஜோசியர் என்ன சொல்வாருன்னா, நீங்கள் வந்து அந்த பணத்தை கொடுங்கம்மா, அதுக்கப்புறம் அவர் சரியாயிருவார் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.